அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரில்வான்ஸ் மெஹந்தி யூடியூப் சேனல். இந்த மெஹந்தி விலாக் வந்து ரன்னிங்கு சேஸிங்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் மார்னிங் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தேன். சென்னையிலேருந்து வந்து மதுரையில் வந்து இறங்கிட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு அதுக்கப்புறமா தென்காசி போகிற மாதிரி இருந்துச்சு. இது என்னோடய ஃப்ரெண்டோட ரெஃபரலில் எனக்கு கிடச்ச ஆர்டர் இது. நேரில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க ஒரு வகைக்கு எனக்கு ரிலேட்டிவும் கூட அப்படிங்கிறது. கிளைண்ட்டோட பிளேஸுக்கு கரெக்டாக போய் ரீச் ஆனேன். அவங்க சின்ன சின்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டே வந்து இதுதான் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி செலக்ட் பண்ணுறதுனால நமக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அவங்க என்ன ரெக்யர்மெண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க பத்திரிக்கையில் இருக்கிற மாதிரி நேம் வந்து அவங்க ஹேண்டோட சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணி கொடுத்துருந்தோம்னா, மாப்பிள்ளையோட நேமை வந்து ஹைட் பண்ணி எழுதியிருந்தோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே கடைசி கஷ்டமாயிருச்சு. ஃபோட்டோ எடுக்கும்போது அதை ஹைலைட் பண்ணி எடுக்கிறதுக்காக. அப்புறமா அதோட வீடியோ வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த லெட்டரை எழுதி முடிச்சதுமே பிரைடு வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குக்கா, மாஷா அல்லா மாஷா அல்லான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்ததுனால ஓவர் கவனிப்பாக இருந்தது. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க பொண்ணு தான் வந்து என்கிட்ட போடுறதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ ஆன்ட்டி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களும் 4 தடவை மேலே கீழே ஏறி இறங்கி வந்தாங்க. அவங்களோட ஹேண்ட்ஸுக்கும் சும்மா சிம்பிளான டிசைன்ஸ் வந்து போட்டு விட்டுருந்தேன். அதை பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டெயின் இருந்தது அப்படிங்கிற வீடியோவும் கடைசி அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவங்க கூட ஒர்க் பண்ணது எனக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அவங்களோட ஃபீட்பேக்கையும் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், கேளுங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு போகிறதுக்கு 6 ஆகிடுச்சு. அப்புறம் 6:30க்கு ட்ரெயின் இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடியாச்சு. நெக்ஸ்ட் டே மதுரையில் புக்கிங் இருந்துச்சு. அப்புறம் பிள்ளைங்களும் காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதை நிறைய வளரக்கூடிய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் மெஹந்தி போட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வச்சு ஃபோட்டோ ஷூட்ஸை எடுக்காமல் வெளியில் சன்லைட்டில் வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களோட பிக்சர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த பிக்சரில் நான் எந்த ஃபில்டரும் யூஸ் பண்ணல, சன்லைட்டில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வ்ளாக் ப்ளஸ் மெஹந்திக்கான டிப்ஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரில்வான்ஸ் மெஹந்தியோட சர்வீஸ் வந்து மதுரை, தென்காசி, திருநெல்வேலியில் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட ஈவெண்ட்டை ஸ்பெஷலாக நான் ரெடியாக இருக்கேன். புக் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரில்வான்ஸ் மெஹந்தியோட சர்வீஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பிரைடே சொல்கிறாங்க, வாங்க கேட்கலாம். அஸ்ஸலாமுஅலைக்கும்க்கா. இன்னைக்கு தான்க்கா காலையில் எடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. நல்ல ஸ்டெயின் வந்திருக்கு. ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்க. நீங்கள் ஃபுல்லாக அந்த டீட்டெயில்டாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாஷா அல்லாஹ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா.